கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். செப்டம்பர் 14 ஆவணி 27 ஞாயிற்றுக்கிழமை முதல் செப்டம்பர் 20 புரட்டாசி 4 சனி வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும், மேலும் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதாலும், அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்வையிடுவதால் குடும்பத்தில் சிறு சிறு விரய செலவுகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கட்கிழமை வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் வாழ்க்கை துணைவியின் மூலம் சில சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்கள் தேடி வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இருந்தாலும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியினால் அந்த வம்புகளில் இருந்து விளக்குவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலம் சில சாதிக்க முடியாத காரியங்களை இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான நாட்களில் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். திங்கட்கிழமை அதாவது செப்டம்பர் 15 ஆவணி 30 திங்கட்கிழமை முதல் செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் வீட்டை பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சில இடர்பாடுகள் இருந்திருக்கலாம். அது இந்த வாரத்தில் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் இந்த திங்கள் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் அமையும். நண்பர்கள் மூலம் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் திங்கள் முதல் வியாழன் வரையிலான நாட்களில் புதன்கிழமை ஆகிய நாட்களில் அமையும். மேலும் இந்த திங்கள் முதல் புதன் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே சொல்லலாம். செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன் முதல் செப்டம்பர் 20 புரட்டாசி 4 சனிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் பேச்சுவார்த்தைகள் மூலம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் அமையும். வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த வீடு சம்பந்தமான நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்பவர்கள் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் நீங்க முயற்சி செய்தீர்களானால் அது சம்பந்தமான அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். சிலர் ஏதாவது ஒரு விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் அமையும். மேலும் கூட்டு தொழிலில் மிகவும் ஒரு லாபம் தரும் நாளாகவும் இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் அமையும். வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும், உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும், மேலும் ஏதாவது குழந்தைகள் மூலம் சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். நீண்ட நாட்களாக குழந்தைகளுக்கு ஏதாவது வரன் அமையாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதாவது வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் ஏதாவது வாழ்க்கை துணைவியின் மூலம் எதிர்பார்த்த சில நற்காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும்
உங்களால் முடியாத சில வேலைகளை உங்களுடைய வாழ்க்கை துணைவி அதை செய்து முடிப்பதற்கான ஒரு சூழலும் இந்த சனிக்கிழமை என்று அமையும். மொத்தத்துல இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் ஒரு சுமாராக இருக்கும். மற்ற நாட்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த மேசராசி நேயர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும், மேலும் உங்களுடைய சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்வதாலும், ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கள் வரையிலான நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் மிகவும் வெற்றி தரும் நாளாக அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் அமையும். நண்பர்கள் மூலம் முடியாத சில வேலைகள் நண்பர்கள் மூலம் முடிப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் சிலர் ஏதாவது சில விஷயங்கள் அனைத்தும், அதாவது முயற்சியின் பேரிலேயே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் அமையும். ஏதாவது இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் தடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். திங்கட்கிழமை அன்று, அதாவது செப்டம்பர் 15 ஆவணி 30 திங்கட்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்வையிடுவதால் வீட்டில் அதாவது குடும்பத்தில் சில குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். முடிந்தளவு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது தேவையில்லாத வம்பு வழக்குகள் தேடி வருவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். இந்த திங்கள் முதல் புதன்கிழமை வரை கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் உங்களுடைய வாழ்க்கை துணைவியை அனுசரித்தும், அதாவது வாழ்க்கை துணையை ஒப்பீனியன் கேட்டுட்டும் நீங்கள் செய்வது அவசியமாகிறது. அப்படியே இல்லாட்டி உங்களுடைய வயதில் முதிர்ந்தவர்கள் யாரா இருந்தாங்கன்னா அவரோட ஆலோசனையின் பேரிலேயே நீங்கள் செய்வதற்கான ஒரு சூழல் அமைத்துக் கொண்டீர்களானால் சில வீண்விரைய செலவுகளிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த திங்கள் முதல் புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில். புதன்கிழமை அன்று செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிற இடப்பெயர்ச்சி ஆகிறார். மேலும் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் எந்த காரியங்களை செய்தாலும் அது வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் அமையும். வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். ஏதாவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழலும் இந்த காலகட்டங்களில் அமையும். தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். தாயாரின் மூலம் சில நடைபெறாத விஷயங்கள் அவர்கள் மூலம் சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். தொழிலை பொறுத்தவரை தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில், அதாவது வியாழன் செப்டம்பர் 18 புரட்டாசி 2 வியாழன் முதல் செப்டம்பர் 20 புரட்டாசி 4 சனிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவானும் 4ஆம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழிலில் இருந்த முடக்கங்கள் அனைத்தும் சீர்படுவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் கட்ட முடியாமல் இருப்பவர்களுக்கு கடன் கட்ட வேண்டிய ஒரு சூழல் அமையும். அதற்கான வருமானங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பெண்டிங் இருந்த, அதாவது குத்தகை பணம் வாடகை பணம் ஏதாவது பழைய பாக்கிகள் இந்த காலகட்டங்களில் வசூலாவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை
உங்களுடைய ராசியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்வையிடுவதால், மேலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்தில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வதாலும் நீங்கள் ஏதாவது சில தவிர்க்க முடியாத சில வேலைகளை செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதன் மூலம் சிலர் ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் அமையும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். அதாவது திடீர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். அப்படி வெளியூர் வெளிநாடு பயணம் செய்யும் போது அதன் மூலம் சிறு வருமானங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். சிலர் ஏதாவது ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய, மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் அமையும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். அதாவது செப்டம்பர் 15 ஆவணி 30 திங்கள் முதலான காலகட்டங்களில். அதே போல் செப்டம்பர் 15 ஆவணி 30 திங்கட்கிழமை முதல் செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே, அதாவது 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேலும் சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்வதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்வையிடுவதால் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் வாழ்க்கை துணைவியின் மூலம் சில எதிர்பாராத சில பொருள் வரவு, தன வரவு வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். ஏதாவது சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அவர்கள் பேரில் ஏதாவது கரையம் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். அவர்கள் பேரில் ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல இருந்து அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் மிதுன ராசி நேயர்களுக்கு. புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் கொஞ்சம் ஏதாவது வீட்டில் சிறு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் தேவையில்லாத சில பம்பு வழக்குகள் நீங்களாவே தேடிக்கொண்டு போயிருக்கீங்க. அதனால கொஞ்சம் ஏதாவது செய்யும் போது கொஞ்சம் உங்களுடைய வயதில் முதிர்ந்தவர்களும் அனுபவசாலிகளும் கொஞ்சம் நிதானத்துடன் ஆலோசனை கேட்டு செய்வது அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. மேலும் சில வேலை பளு காரணமாக சிலர் ஏதாவது மன உளைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்வையிடுவதால் கொஞ்சம் ஏதாவது எதிர்பாராத சில விஷயங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும். நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் ஏதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் அமையும். மேலும் ஏதாவது உங்களுடைய நீண்ட நாட்களாக சில முடிக்க முடியாத சில வேலைகளை பெண்டிங் ஏதாவது வேலை வந்திருக்கு, அந்த வேலைகள் எல்லாம் டக்குன்னு முடிப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் கேதுவுடன் சஞ்சாரம் செய்வதால், அதாவது சிம்மத்தில் கேதுவுடன் சஞ்சாரம் செய்வதாலும் சில கோயில் குளங்களுக்கு செல்வதற்கான ஒரு புனித யாத்திரை செல்வதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். கடகராசி நேயர்களை பொறுத்தவரை ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். மேலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் ஏதாவது நீங்கள் எதிர்பாராத சில காரியங்களை கூட செய்வீங்க, அது உங்களுக்கு வெற்றி தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது சந்ததி விருத்தி, ஏதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும்.
ஏதாவது குழந்தைகள் கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த கடகராசி நேயர்களுக்கு திங்கள் முதல் ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். செப்டம்பர் 15 ஆவணி 30 முதல் செப்டம்பர் 17 புரட்டாசி 1 வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் 12ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து சில கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அமையும். நீங்க கடனை வாங்குறது முக்கியம் இல்லைங்க, கேட்ட இடத்தில் அமௌண்ட் கிடைக்கும். ஆனா அவன் கடன் வாங்கும்போது கொஞ்சம் பக்கவா டாக்குமெண்டேஷன் எல்லாம் பார்த்துட்டு கடனை வாங்குங்க, இல்லாட்டி கடன் கட்ட முடியாத ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு கடன் வாங்கும்போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதை வைத்து சமாளிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பண வரவு, ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது பழைய பாக்கிகள் இருந்தால் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த கடகராசி நேயர்களுக்கு திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன்கிழமை அன்று உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை, அதாவது கலஸ்தரஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து, கூட்டு தொழில் சார்ந்து நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு ஏதாவது கூட்டு தொழிலில் உங்களுடைய பார்ட்னரிடம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழலும் அமையும். உங்கள் வாழ்க்கை துணைவியின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்களும் சில முடிக்க முடியாத வேலைகளை அவர்கள் மூலம் முடிப்பதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். செப்டம்பர் 20 புரட்டாசி 4 சனிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்வையிடுவதால் இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் கொஞ்சம் யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது அவசியமாகிறது. எது நடந்தாலும் கொஞ்சம் கோபப்படாமல் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவதும் அவசியமாகிறது. ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை, ஏன்னா 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்காரு, கொஞ்சம் கோபமா ஏதாவது பேசிட்டீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்த அளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. வாழ்க்கை துணைவியின் மூலம் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் முடிந்தளவு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்வையிடுவதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் அதில் தொழில் சார்ந்து நீங்கள் எந்த வேலைகளை செய்தாலும் அதில் வெற்றி உறுதியாகிறது. ஏன்னா உங்க ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அதனால சில அரசு சார்ந்து நீங்கள் அரசு வேலை சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அரசு சார்ந்து நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றி உறுதியாகிறது இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். இந்த வண்டி வாகனங்களை, ஏதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இந்த வண்டி வாகனம் மூலம் டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது ஒரு பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா கூட கிடைப்பதற்கான ஒரு சூழலும், நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலம் சார்ந்து நீங்கள் செய்யும் முயற்சிகள் தள்ளிக்கொண்டே போயிட்டு இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் இந்த சிம்மராசி நேயர்கள் போய் நீங்க பேசுனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த விலை படிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. செப்டம்பர் 15 ஆவணி 30 திங்கள் முதல் புதன்கிழமை செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதால்
அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் உங்களோட ராசிநாதன் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். அதாவது திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக பழைய பாக்கிகள் வசூலாவதற்கான ஒரு சூழலும் அமையும். பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வருமானம் வராத சூழ்நிலை இருப்பவர்கள் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த திங்கள் முதல் புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் புரட்டாசி 1ஆம் தேதி அதாவது புதன்கிழமை 2ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடமான உங்களுடைய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் புதன் என்றால் செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இடம்பெயர்வதால் சஞ்சாரம் செய்வதாலும் அவர் 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்வையிடுவதாலும் சூரிய பகவான் செப்டம்பர் 1 புதன்கிழமை அதாவது செப்டம்பர் 17 புரட்டாசி 1ஆம் தேதி உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு அதாவது உங்கள் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடம்பெயர்வதாலும் அதாவது வீட்டுக்கு தேவையான சில அனைத்து பொருள்களும் வாங்க வேண்டிய ஒரு சூழல் சிலருக்கு அமையும். ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது அந்த சுப விரய செலவுகளுக்கு ஏதாவது நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். அப்படி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் அதை சுப விரய செலவாக செய்ய வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். வீண் விரய செலவுகள் செஞ்சீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் மீட்பது வருங்காலத்தில் கடன் பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது ஏதாவது ஒரு நிலத்திற்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பதோ அதாவது திருப்பி நமக்கு வர வேண்டிய ஒரு தொழில்களில் முதலீடு செய்வது அவசியமாகிறது இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரம் செய்வதாலும் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இருந்தாலும் எல்லோரிடமும் கொஞ்சம் அனுசரித்து மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். வியாழக்கிழமை அன்று உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் அதாவது உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டையும் பார்வையிடுவதால் இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சில அனைத்து காரியங்களும் வாழ்க்கை துணையின் மூலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். நண்பர்கள் மூலம் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். கூட்டு தொழிலில் இருந்த சில பிரச்சனைகளாம் ஒரு முடிவுக்கு வந்து தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த காலகட்டங்கள் அதாவது வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் நீங்கள் நண்பர்களை நம்பி எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றி உறுதியாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை தைரிய ஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் தைரியத்துடன் செய்தீர்களானால் அது சார்ந்து சில வருமானங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அந்த முடிக்க முடியாத சில வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் இந்த வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். தொழில் சார்ந்து நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். மேலும் உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்களில் இருக்கிற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக பலன் தருவதாகவே அமையும். தந்தையாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஞாயிறு முதல்
திங்கள் வரையிலான காலகட்டங்களில். திங்கட்கிழமை அன்று செப்டம்பர் 15 ஆவணி 30 திங்கட்கிழமை அன்று உங்கள் ராசியில் இருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்வையிடுவதால் நீங்கள் தொழில் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு, ஏதாவது டிராவல்ஸ் போன்ற வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் வெளியூர் வெளிநாடில் சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். தொழில் சார்ந்து நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு உருவாகும். சிலர் ஏதாவது கோயில் குளத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். சுபகரிய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். இந்த புதன்கிழமை என்று கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை செப்டம்பர் 17 மார்கழி, இது புரட்டாசி 1 புதன்கிழமை முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. அதாவது தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். குழந்தைகள் பாக்கியம் வேண்டி, அதாவது நீண்ட நாட்களாக மருத்துவ செலவுகள் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மூத்த சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. சிலர் ஏதாவது தொழில் சார்ந்து வெளியூர் வெளிநாடு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதன் மூலம் சிலருக்கு வருமானம் வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அதாவது தனவரவு வெளியூர் வெளிநாட்டில் இருந்து தொழில் சார்ந்து பயணங்கள் மேற்கொள்ளுவதற்கு வெற்றி உறுதியாகிறது இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். இந்த வியாழன் முதல் சனிக்கிழமை வரையிலான செப்டம்பர் 20 புரட்டாசி 4 சனிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில், அதாவது கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அதே இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவானும் சஞ்சாரம் செய்வதாலும் அவர்கள் உங்களுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை ருணரோக சத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் கொஞ்சம் எதைச்சியம் தொழில் சார்ந்து நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு இடையூறுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும், தொழிலில் சில போட்டி பொறாமைகள் வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். அந்த காலகட்டங்களில் உங்களுடைய அனுபவம் சார்ந்த சில பெரியோர்களும் அனுபவம் சார்ந்த பெரியோர்களும் ஆலோசனையின் பேரிலேயே நடப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் சிலர் ஏதாவது ஒரு புதிய நண்பர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும், அவர்கள் மூலம் சில உதவிகள் கிடைக்க வேண்டிய ஒரு சூழலும் இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் அமையும். மொத்தத்தில் இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமத்திலே ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. ஏன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது ஆவணி 27 வெள்ளிக்கிழமை மாலை 5:03 இருந்து ஆவணி 29 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:03 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையை நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள், வெள்ளி முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதாவது ஆவணி 27 முதல் ஆவணி 29 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான காலகட்டங்களில். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று, அதாவது செப்டம்பர் 14 ஆவணி 29 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 சந்திராஷ்டமம் உங்களுக்கு முடியுது. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று உங்கள் ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீட்டை குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால்
கொஞ்சம் குடும்பத்தில் சிறு சிறு தேவையில்லாத சில குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சந்திராஷ்டமம் இருப்பதாலும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவரும் பகைஸ்தானத்தில் இருப்பதாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். யாரிடத்துல நீங்க பேசினா கூட அது தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை இந்த ஞாயிறு திங்கள் முதலான காலகட்டங்களில் சக ஊழியரிடம் பேசும்போதும் வேலை பார்க்கும் இடத்தில் யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் வெளி வட்டாரங்களிலும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்தை சந்திர பகவான் பார்வையிடுவதால் கொஞ்சம் நிதானத்துடன் மென்மையான வார்த்தைகளையே பயன்படுத்துவது அவசியமாகிறது. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினீர்களானால் அதை சார்ந்து தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில், திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்வையிடுவதால் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் பகைஸ்தானத்தில் இருப்பதாலும் கொஞ்சம் தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்தாலும் நீங்கள் முயற்சியின் பேரிலேயே செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்தால் மட்டுமே அதில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் பகைஸ்தானத்தில் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வதும் அவசியமாகிறது. முடிந்தளவு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. வாழ்க்கை துணையின் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள், சில தேவையில்லாத ஒரு எமோஷன், உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி சில எமோஷன் ஆவதற்கான ஒரு சூழல் உருவாகும். எக்காரணத்தை முன்னிட்டு உணர்ச்சி வசப்படாம கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். இந்த புதன்கிழமை அன்று செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன்கிழமை அன்று உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை, அதாவது வீடு வண்டி வாகனங்கள் போன்ற 4ஆம் வீட்டை பார்வையிடுவதால் மேலும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு இடம் பெறுவதாலும் அவரும் கொஞ்சம் பகைஸ்தானத்துல தான் இருக்காரு. இடம் பெறுவதாலும் முன்பிருந்த சில பிரச்சனைகள் தற்போது சால்வ் ஆவதற்கான ஒரு சூழல் உருவாகும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் இந்த புதன் வியாழன் முதல் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. ஏதாவது வீடு கட்ட வேண்டிய ஒரு சூழல், பழைய வீடை மராமத்து வேலை செய்ய வேண்டிய சூழல் இருப்பவர்கள் இந்த காலகட்டங்களில் கேட்ட இடத்தில் ஃபண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உருவாகும் இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலர் ஏதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டியை வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். சிலர் ஏதாவது ஒரு விருந்தோம்பலில் சுகபோக போஜனம் செய்வதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். செப்டம்பர் 18 புரட்டாசி 2 வியாழன் முதல் செப்டம்பர் 20 புரட்டாசி 4 சனிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு, அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பழைய பாக்கியம் தான் வசூலாவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் கேட்ட இடத்துல அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உருவாகும். நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழல் உருவாகும். குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலர் ஏதாவது சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமையும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரை விருச்சக ராசி நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை அன்று
அதாவது இரவு 8:03 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதாவது ஆவணி 29 ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 14 இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே இரவு 8:03 சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. அதுபோல ஆவணி 31 செவ்வாய்க்கிழமை இரவு 12:28 மணி நேரத்துல இரவு 12 மணிக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 12:28 சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:03 முதல் செவ்வாய்க்கிழமை 12:28 வரை இந்த சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது, எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. சில காரியங்கள் ஏதாவது நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த காரியங்கள் அனைத்தும் தடைபெறுவதற்கான ஒரு சூழல் சிலருக்கு அமையும். ஏன்னா அந்த சந்திரன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது சில பிரச்சனைகள், புத்திக்காரகன் சில தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. மேலும் ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்வையிடுவதாலும், மேலும் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். ஏன்னா சந்திராஷ்டமும் நடக்குது, ஏதாவது நில பிரச்சனைகள் இருந்தா ஏதாவது அது கொஞ்சம் தலையிடாமல் இருப்பதும் அவசியமாகிறது. ஏன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் நல்லதா இருந்தாலும் கொஞ்சம் நிலம் சார்ந்து ஏதாவது சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் தான் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. ஏன்னா கூட்டு தொழில உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கிட்ட சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஆனால் இந்த சந்திராஷ்டம் முடியும் காலகட்டம் வரை கொஞ்சம் அமைதியாக இருப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது வீட்டுல வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவியில கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. வாழ்க்கை துணையை புரிந்து கொண்டு நடந்தீர்களானால் இந்த சந்திராஷ்டமம் மிகவும் அற்புதமான நாளாகவே அமையும். இல்லைன்னா தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் அமையும். மேலும் இந்த விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரை செப்டம்பர் 15 ஆவணி 30 திங்கள் முதல் செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதாலும் கொஞ்சம் தொழில் சார்ந்து சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். தொழில் சார்ந்து சில போட்டி பொறாமைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். முடிந்தளவு எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. அதுபோல யார்கிட்டயே பேசும்போது கொஞ்சம் வெளி வட்டாரங்களிலும் ஆபீஸிலும் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. நீங்க கம்மன் இருந்தா கூட உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி எமோஷன் ஆகி ஏதாவது பேச வச்சிருவாங்க. அதனால கொஞ்சம் நிதானத்துடன் செல்ஃப் டிசிப்ளினோட இருப்பதும் அவசியமாகிறது. ஏன்னா நீங்க உங்களை கோவப்படுத்தி உசுப்பேத்தி விட்டாங்கன்னா நீங்க தேவையில்லாத வம்பு வழக்குகள், ஏன்னா சந்திராஷ்டம் வேற நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த செவ்வாய்க்கிழமை இரவு 8:28 செவ்வாய்க்கிழமை இரவு 12:28 வரை கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது இந்த விருச்சிக ராசி நேயர்கள். மேலும் புதன்கிழமை, அதாவது புதன்கிழமை செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன்கிழமை முதல் செப்டம்பர் 18 புரட்டாசி 2 வியாழக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் அதாவது 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இருந்தாலும் அவர் உங்களுடைய சந்திர பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். இருந்தாலும் கொஞ்சம் தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா இப்பதான் சந்திராஷ்டம் முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறோம். இந்த டைம்ல ஒரு
அதிர்ஷ்டகரமான நாளாகவே இந்த புதன் வியாழனை சொல்லலாம். மேலும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. சிலர் தொழில் சார்ந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். பழைய பாக்கி ஏதாவது வெளியூர்ல இருந்து வர வேண்டிய ஒரு சூழல் தான் டிரான்சாக்சன்லாம் கரெக்டா நடந்து சில மந்தமாக இருந்த சூழ்நிலை மாதிரி டிரான்சாக்சனா மணி டிரான்சாக்சன்லாம் கரெக்டா நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். ஏதாவது உங்களுடைய மூதாதைய சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். மேலும் சிலருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை தைரியத்துடன் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் செப்டம்பர் 20 புரட்டாசி 4 சனி வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் நீங்கள் தொழில் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். மேலும் வெளியூரிலிருந்து வர வேண்டிய பணவரவும் வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது குடும்பத்திற்கு ஏதாவது சுபவிரய செலவுகள் செய்ய வேண்டிய ஜுவல்ஸ் மற்ற நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போன்ற சுபவிரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இந்த வியாழன் முதல் வெள்ளிக்கிழமை அதாவது சனி வரையிலான இந்த வாரத்தின் முடிஞ்ச சனி வரையிலான செப்டம்பர் 20 புரட்டாசி 4 வரை மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று ஆவணி 31 செவ்வாய் இரவு 12:28 முதல் புரட்டாசி 3 வெள்ளிக்கிழமை காலை 7:05 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த காலகட்டங்களில் செவ்வாய் இரவு 12:28 முதல் வெள்ளிக்கிழமை காலை 7:05 வரை உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதனால உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் மந்தமாக இருப்பதற்கான ஒரு சூழலும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில குழப்பங்களும் தடுமாற்றங்களும் வர வேண்டிய ஒரு சூழலும் அமையும். ஆகவே இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அமைதியாக இருப்பதும் எந்த காரியத்தை நடக்கலையா டேக் இட் ஈஸின்னு போயிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை என்று தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுடைய ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறாரு. இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் மேலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தில் இருப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்ப்பதாலும் கொஞ்சம் தொழிலில் சில முடக்கங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். அப்படி அமைந்தாலும் குரு 7ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்வையிடுவதால் அனைத்தும் தீர்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். உங்கள் ராசிநாதன் அதாவது மிதுனத்திலிருந்து உங்க ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சுமூகமாக முடிவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது கடன் வாங்கி முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழல் சிலருக்கு அமையும். அந்த கடன் வாங்காமலே அப்படியே சமாளிப்பதற்கான ஒரு சூழலும் ஒரு தைரியமும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். மேலும் ஏதாவது வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. வாழ்க்கை துணைவியின் மூலம் சில சுபவிரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல், ஜுவல்ஸ் போன்ற ஏதாவது நகை சீட்டு எதை போட்டிருப்பீங்க அல்லது ஏதாவது எல்ஐசில அமௌண்ட் போட்டிருப்பீங்க, இது எல்லாமே மெச்சூரிட்டி ஆகி வர வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். ஏன்னா இந்த 7ஆம் பார்வையாக குரு பகவான் இருப்பதால் ஏதாவது சிலருக்கு ஏதாவது ஒரு சுபவிரய செலவுகள் ஜுவல்ஸ் போன்றவை வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். திங்கட்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் இவர் உங்கள் ராசியிலே குரு பகவானோட சேர்ந்து உங்க ராசியே பார்வையிடுவதாலும் மேலும்
குரு பகவானும் 7ஆம் இடத்துல இருப்பதாலும் ஏதாவது திருமணம் போன்ற சுப நிகழ்வுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் தொழிலில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. இந்த சந்திராஷ்டமம் செவ்வாய் இரவு 12:28க்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த ஏதாவது திருமணம் சார்ந்த சில பேச்சுவார்த்தை, வாழ்க்கை துணைவின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள், கூட்டு தொழில் மந்தமாக இருந்த ஒரு சூழல், அதாவது கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக லாபம் வராம சில வியாபார யுக்திகளை கையாள வேண்டிய ஒரு சூழல் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில். புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் வீட்டை பார்வையிடுவதால், குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும், சந்திராஷ்டமம் நடைபெறுவதாலும், சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, சந்திராஷ்டமும் நடைபெறுகிறது, குரு பார்வையும் இல்லை. ஆகவே தொழிலில் சில மந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் இந்த வெள்ளிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில். வெள்ளிக்கிழமை புரட்டாசி 3, வெள்ளிக்கிழமை காலை 7:05 வரை தொழிலில் மந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக சில பழைய வரவுகள் இருப்பதற்கான ஒரு சூழல் இருந்தா அது கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆகவே அதுக்காக நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். அந்த சந்திராஷ்டம் முடியும் காலகட்டம் வரை தனுசு ராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும், ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு, சந்திராஷ்டமம் நடக்குது, நீங்க பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். எமோஷன் ஆகி ஏதாவது தடபுடன் பேசிட்டீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியருடன், வேலை பார்க்கும் இடத்திலும் சக ஊழியருடன் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் பேசுவதும் கண்ணியமாக பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத கோபங்களை தவிர்த்து கொள்வதும் அவசியமாகிறது. இந்த சந்திராஷ்டம் முடியும் காலகட்டம் வரை தான் தன் வேலையிலிருந்து எடுத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில், அதாவது செப்டம்பர் 18 புரட்டாசி 2 முதல் செப்டம்பர் 20 புரட்டாசி 4 வரையிலான காலகட்டங்களில், அதாவது உங்கள் ராசியில் இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய வீரியஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்வையிடுவதால் எந்த காரியங்களை செய்தாலும் அந்த வெள்ளிக்கிழமை காலை முதல் சந்திராஷ்டமும் முடிஞ்சிடும். இந்த வெள்ளிக்கிழமை காலை முதலே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தொழிலில் ஏதாவது நீங்க கேட்ட இடத்திலிருந்து ஏதாவது அமௌண்ட் வருவது, டிரான்சாக்சன் எல்லாம் கரெக்டா நடப்பது போன்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் தந்தையாரின் மூலம் சில எதிர்பார்த்த சில நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். மேலும் தொழிலில் அதாவது பழைய வரவு, பழைய பாக்கி ஏதாவது வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. கேட்ட இடத்துல உதவி கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வெள்ளிக்கிழமை காலை 7:05 முதல் சனிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை மகர ராசி நேயர்களுக்கு ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் நீங்கள் தொழில் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. ஏன்னா உங்க ராசிநாதன் சனி பகவான் மீனத்தில் சஞ்சரிக்கிறார், 3ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது குழந்தைகள் மூலம் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது வெளியூர் வெளிநாட்டில் ஏதாவது குழந்தைகள் வசிக்கும், குழந்தைகள் மூலம் தன உதவி, பொருள் உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழல் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் அமையும். சிலர் ஏதாவது குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும், தொழில் முறையில் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஞாயிறு முதல்
திங்கள் வரையிலான காலகட்டங்களில். செப்டம்பர் 15 ஆவணி 30 திங்கட்கிழமை முதல் செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்வையிடுவதால் கொஞ்சம் தொழில் சார்ந்து சிறு சிறு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். மேலும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் இருப்பதாலும் நீங்க போய் கேட்ட இடத்துல அமௌண்ட் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். இருந்தாலும் கடன் வாங்கும் போது கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் எல்லாம் பக்காவா பார்த்துட்டு கடன் வாங்குங்க. அதே மாதிரி யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால், பழைய பாக்கி ஏதாவது கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் வாய்மொழி வார்த்தையை நம்பி எதையும் செய்யாம டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுப்பது, அதாவது ஒரு ப்ரூஃப் வச்சுட்டு கடனை கொடுப்பது, ப்ரூஃப் வச்சுட்டு கடனை வாங்குவது அவசியமாகிறது இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். இந்த மகர ராசி நேயர்கள் செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன் முதல் செப்டம்பர் 18 புரட்டாசி 2 வியாழன் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்வையிடுவதாலும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் மீனத்தில் 3ஆம் இடமான மீனத்தில் சஞ்சாரம் செய்வதாலும், அதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இந்த வியாழக்கிழமை முதல் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடும். அதனால இந்த புதன் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் வாழ்க்கை துணைவியின் மூலம் சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் மூலம் கேட்ட இடத்துல உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நண்பர்கள் நீங்க கேட்காமலே உங்களுடைய முக பாவனையை புரிந்து கொண்டு உற்றார் உறவினர்கள் உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். இந்த வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலான செப்டம்பர் 20 புரட்டாசி 4 சனிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுக்கு வெள்ளிக்கிழமையே சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிருது. காலகட்டங்களில் மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீட்டை குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்களும் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். வாழ்க்கை துணையை பொறுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. உற்றார் உறவினர்கள் பேச்ச நம்பி ஏதாவது கடாமுடன் சண்டை போட்டீங்கன்னா தேவையில்லாத வீட்டுல சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் புரட்டாசி 3 வெள்ளிக்கிழமை காலை 7:05 மணி வரை மணியிலிருந்து புரட்டாசி 5 ஞாயிறு பகல் 3:58 அடுத்த வாரம் ஞாயிற்று வெள்ளிக்கிழமை 7:05 மணி வரை காலை வெள்ளிக்கிழமை காலை 7:05 மணியிலிருந்து, அதாவது வெள்ளி பகல் சனி ஃபுல்லா ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:58 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் குடும்பத்துல தேவையில்லாத சில பிரச்சனைகளும் உறவினர்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்களை தடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். பயணம் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடன் பயணங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது. ஏன்னா எந்த காரியங்களை செய்தாலும் தடை பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறும் காலகட்டங்களில். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்க பேசுனீங்கன்னா அது
சாந்தமா போவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. இந்த செப்டம்பர் 14 ஆவணி 29 செப்டம்பர் 15 ஆவணி 30 திங்கட்கிழமை வரையிலான காலகட்டங்களில், திங்கட்கிழமை அன்று இந்த கும்பராசி நேர்களை பொறுத்தவரை திங்கட்கிழமை அன்று காலை திங்கட்கிழமை அன்று உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்வையிடுவதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. குடும்பத்திற்கு தேவையான சில அனைத்து செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழல், சுபகிரக செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த திங்கள் முதல் புதன்கிழமை, அதாவது செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில், மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது வாரிசு வேண்டி இருப்பவர்களுக்கு வாரிசு ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். திருமணம் சார்ந்த ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தடை தாமங்கள் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு திருமணம்ங்கிறது ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா உங்களோட ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறாரு. மேலும் ஏதாவது தொழிலை பொறுத்தவரை லாபகரமான ஒரு சூழலும் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் நல்ல இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில், புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில், செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன் முதல் செப்டம்பர் 18 புரட்டாசி 2 வியாழன் வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்தில் சிலருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நிதானத்துடன் பயணங்கள் மேற்கொள்வது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. ஆகவே இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்கள்ல கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது. வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலான செப்டம்பர் 20 புரட்டாசி 4 சனிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியே பார்வையிடுவதால், மேலும் உங்களுடைய ராசிநாதன் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நண்பர்கள் மூலம் ஏதாவது உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மனைவியின் மூலம் சில காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். இந்த வாரத்தை பொறுத்தவரை கும்பராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை முதல் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதற்கான அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதாவது புரட்டாசி 5 அன்னைக்கு புரட்டாசி 5 ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:58 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அது அடுத்த வாரம் பார்க்கலாம். மீனராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் உங்களுடைய ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை 9ஆம் இடத்தை சந்திர பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் தோல்வி இல்லாம வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். மேலும் இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால், அதாவது தொழில் சார்ந்து வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது.
மேலும் சிலர் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலத்தை பத்தி பேசியிருப்பீங்க, அது கிரயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த வாரம் அது கிரயம் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஏதாவது நீண்ட நாட்களாக விற்காமல் இருக்கிற நிலமும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரை ஒரு நல்ல லாபத்துக்கு விற்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மீனராசி நேயர்களுக்கு. திங்கட்கிழமை என்று திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் அவர் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு ஏதாவது சுக போஜனம், ஏதாவது விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். மேலும் தொழில் சார்ந்து ஏதாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் தொழில் சார்ந்து எந்த தொழில் செஞ்சாலும் தொழிலில் எதிர்பார்த்த சில பிரச்சனைகள் சுமூகமாக முடிவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த திங்கள் முதல் புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில். புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில், அதாவது புதன்கிழமை, அதாவது செப்டம்பர் 17 புரட்டாசி 1 புதன் முதல் செப்டம்பர் 18 புரட்டாசி 2 வியாழன் முதலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இவர் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். பழைய கடன்கள் அனைத்தும் வசூலாவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த புதன் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் குழந்தைகளுக்கு ஏதாவது சில பேர் ஏதாவது படிப்புல டிஸ்டிங்ஷன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு உருவாகும். அதாவது வகுப்புல பாத்தீங்கன்னா, கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா படிக்க இல்லாத குழந்தைகள் ஒரு